படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து இந்த ஃபைட்டர் வந்து இவர் கையை முறுக்கணும். அவன் கொஞ்சம் அதிகமாக முறுக்கிட்டான். வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவன் விஜய் கிட்ட காசு வாங்கிட்டான்டா அப்படின்னாரு. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. செல்ஃப் கிரிட்டிசிசம் ஜாஸ்தி பண்ணிக்குவார் அவர். கோட்டூர்புரமில் அந்த டென்னிஸ் ஆடுறதுக்கு வந்து போவார். இவருக்கு ஆப்போசிட்டில் ஆடுறவங்க எல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸ். அவங்க கிண்டல் பண்ணுவாங்க இவரை. தளபதி மாதிரி வருமா, இந்த படம் வந்துப்பார் அப்போ தெரியும் உனக்கு அப்படிம்பாரு. அது இதை வந்து விஜய்கிட்டே கூட சொல்லி சிரிப்பார். தூத்துக்குடின்னு சொன்ன உடனே அதில் வந்து ஒரு தூத்துக்குடியிலே பெரிய தலை இதுதான். அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு அதில் ஒரு ஆந்தம் மாதிரி. எவ்வளோ டேக் வேணாலும் போங்க. ஒரு 10-15 ரிஹர்சல் எடுப்பார். 5 டேக் 6 டேக் அவரே கேட்டு வாங்கி வெறியோடு ஆடினார். அண்டு அஜித் சார் ஆப்வியஸாக இனிஷியல் கெரியர்லேயே ரொம்ப முக்கியமான, ஆமாம் நினச்சி பார்த்தா முக்கியமான இடத்துல அவர் இருப்பார். நம்ம லைஃப்லையும் சரி, நம்ம கெரியர்லையும் சரி. ஆமாம். ஸோ அந்த விதத்தில் ஆரம்பிச்சது காதல் மன்னனில் ஆரம்பிச்சு அட்டகாசம் ரீரிலீஸ்லாம் பார்த்துருப்பீங்க. இப்படி ஃபேன்ஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது பார்த்துருப்பீங்க. இப்போ இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் அந்த அட்டகாசத்தை செலிப்ரேஷன் பண்ணது ஒன்று இருக்குல்ல சார், ஆமாம். அது எப்படி சார் எவ்வளோ என்ஜாயபிள் இருக்குது சார்? ஏன்னா அந்த டைம்லேயே பயங்கரமாக இருந்திருக்கும் தலை அப்படிங்கிற மேட்ரு. இப்போ அவர் வேணாம், அந்த தலை அப்படிங்கிறது வேணான்னு சொன்னதுக்கு அப்புறமும் அகைன் வரப்போ பா தலை வண்டியில் ஒரே ஒரு தலை தான்ப்பா இருக்குன்னு சொன்னோன்னே அந்த தேட்டர் வீடியோலாம் பார்க்கும்போது அப்படி இருக்கு. அட்டகாசம் ரீலீஸ் டைமில் பார்த்தீங்களா அதெல்லாம்? நான் அட்டாசம் ரீரிலீஸ் அப்போ நான் இங்கே இல்லை, துபாயில் இருந்தேன் நான். அது ஃபேக் எண்டில் தான் வந்து நான் வந்து ஒரு நாள் ரோகிணி தேட்டரில் போய் பார்த்தேன். அதாவது எல்லாம் கொண்டாடி முடித்து ஓடி இது 3வது வாரமோ 4வது வாரமோ எண்டில் நான் போய் பார்த்தேன். அது பார்த்தப்போ அந்த கூஸ்பம் மூமெண்ட்ஸ் அப்படியே இருந்துச்சு. இன்ஃபேக்ட் ஒரு 100 ஆடியன்ஸ் இருந்தாங்க அப்போ நான் பார்த்த ஷோ. 100 பேர் 3 வாரம் 4 வாரம் கழிச்சு அந்த 100 பேருமே கொண்டாடி தீர்த்துட்டாங்க. அப்போ அவங்களுக்கு உண்டான எல்லா மெட்டீரியல்ஸும் அதில் இருந்தது. அவங்க சமீப காலங்களில் மிஸ் பண்ணது, அஜித் சார் படங்களில் அவங்க மிஸ் பண்ணது, அது எல்லாமே அவங்களுக்கு வந்து திருப்பி ரீகலெக்ட் பண்ண மாதிரி இருந்தது. தலைன்னு கூப்பிடக்கூடாது, உஷ்ன்ட்டார் அவர். இப்போ இதில் வரும்போது தலைன்னு கத்தருக்கு அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்ச மாதிரி இருந்துச்சு, ஒரு அவுட்லெட் இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அதை வந்து இது பண்ணிட்டாங்க. அவர் இது என்ன ஒரு த்ரில்லிங்கான ஒரு மூமெண்ட்டுன்னா, அப்போவும் அவர் இந்த இதில் இருந்துட்டார், இதே ஸ்டேச்சரில் தான் இருந்தார். ஒரு பெரிய ஓப்பனிங் அந்த படத்துக்கு இப்படி வந்து கொண்டாடினாங்க அப்போவே ரிலீஸ் அப்போ. ஆமாம், பெரிய ஒரு செலிப்ரேஷன். அதில் ஒரு மாற்று கூட குறையாமல் இப்போ பண்ணும்போது எனக்கு வந்து ஜென்சி கிட்ஸும் இருந்தாங்க, அந்த ஓஜி இவங்களும் இருந்தாங்க. இவங்க எல்லாம் சேர்ந்து அதை வந்து பயங்கரமாக ஒரு பசங்களும் இருந்தாங்க. இப்போ மங்காத்தாவும் ரொம்ப நல்லா போச்சு ரீரிலீஸில். மங்காத்தா வந்து அது வந்து இப்போ ரீசெண்ட் டேஸில் அவங்க பார்த்த படம். பட் இது வந்து 2005 வந்த 4 வந்த படம் அது. அதாவது பீக் பிரைமில் இருந்த டைம். ஆமாம். ஸோ அது அப்போ அதுக்கும் இதுக்கும் அந்த கனெக்டிவிட்டி வந்து கரெக்டாக இருந்துச்சு. மங்காத்தா இன்னும் கொஞ்சம் கனெக்ட் ஆச்சு. ஏன்னா இன்றைக்கி பார்க்குற ஆடியன்ஸ் வந்து ஆல்ரெடி தேட்டரில் செலிப்ரேட் பண்ணியிருந்தாங்க அந்த படத்தை. ஸோ அந்த வகையில் நல்லா ஓகே சார். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க, இப்போ ஆர்டிஸ்ட்டை பார்க்குறேன், டைலாக்ஸ் வந்து ஆன் ஸ்பாட்டில் இருக்கும், அவர் ஐடியாவாக மைண்டில் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஸ்பாட் இது எல்லா படத்துலையுமே அப்ளிகபிள்? எல்லா படத்துலையும். சீரியஸாக இது ரகுவரன் சார்கிட்ட சொல்லிட்டீங்க. அஜித் சார்கிட்ட இந்த ஸ்பான்டேனியஸ் ஒர்க் ஆகும்போது அது எப்படி சார் ஒர்க் ஆகும்? ஏன்னா எனக்கு நீங்கள் ஸ்பான்டேனியஸ் சொல்கிறீங்க, ஒவ்வொரு சீன் நினச்சி பார்க்கும்போது இது எப்படி ஸ்பான்டேனியஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி. இப்போ நீங்கள் சொல்கிற சீனை வச்சு நான் சொல்கிறேன், இதெல்லாம் இப்போ எப்படி டக்குன்னு அந்த ஸ்பாட்டில் ஸ்பான்டேனியஸு ப்ளஸ் ஆப்போசிட்டில் அவங்க இருக்கும்போது ஒன்று பிளாங்க் ஆகிடும். இது எப்படியா நம்ம போய் நினச்சதை சொல்லிட்டு வந்துடணும் அப்படிங்கிறது ஒரு பாயிண்ட் ஒன்று மைண்டில் இருக்கும். ஆனால் நீங்கள் அந்த கேப் கிடைக்கிற இடத்துல ஒன்று டெவலப் பண்ணி ஒன்று சொல்கிறீங்க. நீங்கள் சொல்கிற அந்த செயின் சூட் கேஸ்லாம் அந்த சோல் ஆஃப் த மூவி அமர்கலம் படத்தில் ரகுவரன் சாரோட கேரக்டர். இது அஜித் சாருக்கு அந்த உங்கள் ஸ்பான்டேனியஸ் எப்படி சார் ஒர்க் ஆகும்? ஏன்னா அவருக்கு ரொம்ப நல்லா படங்கள் அதான் கேட்குறேன். அவருக்கு ரொம்ப நல்லா ஒர்க் ஆகும். ரெண்டாவது அவர்கிட்ட இருந்து எந்த தலையீடும் இருக்காது அஜித் சார். ஆமாம். ஓகே. அப்போ வந்து என்னென்னா அந்த சுதந்திரமே நமக்கு வந்து ஒரு விலங்கு. ஓகே 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 ஆச்சா. அப்போ நமக்கு வந்து பொறுப்பு ஜாஸ்தி. உங்களை நம்பி தான் பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் சொல்லாமல் அவர் சொல்கிறது. அப்போ அதை வந்து இது பண்ணிக்க. ரெண்டாவது, நான் டைலாக் எழுதுறதுக்காக ஒரு தனி ஸ்பேஸ் எடுத்துக்க மாட்டேன் ஷூட்டிங் ஸ்பாட்டில். ஓகே. ஏன்னா அந்த சீன் என் மைண்டில் இருக்குது. ஐடியா இன்டர்பிரிட்டேஷன் தான் எனக்கு வந்து முக்கியமே தவிர
சீன் மைண்டில் இருக்குது. அந்த சீனை நான் எப்படி எடுக்க போகிறேன், அந்த இடம் எப்படி இருக்குது, ஓகே அந்த அந்த டோப்போகிராஃபியை நான் எப்படி யூஸ் பண்ண போகிறேன், இதுதான் எனக்கு வந்து மெயின். அது ஓகே அதை பொறுத்து தான் எனக்கு வந்து ஷார்ட்டே உருவாகும், அந்த சீக்வன்ஸே எனக்கு வந்து உருவாகும். அப்போ அதை நம்ம அப்படி டிசைன் பண்ணும் பொழுது அந்த ஷார்ட்டு சொல்லிடுவேன். சொல்லி லைட்டிங் பண்ணும்போது டைலாக் எழுதிடுவேன். டைலாக் எழுதி அவங்களுக்கு சொல்லி அதை வந்து ரெடியும் ஆயிடுவாங்க. யாருக்காகவும் நான் டைலாக் எழுதுறேங்கிறதுக்காக ஷார்ட் ரெடி ஆகி வெயிட் பண்ணதா, ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணதா சரித்திரமே கிடையாது. இவ்வளோ படங்கள்லையும் இவ்வளோ படங்கள்லையும். ஓகே. ஸோ இது வந்து அது ஒரு அது எப்படி சொல்கிறதுன்னா அப்படி பழக்கமாயிட்டேன், வேற ஒன்றும் இல்லை. இல்லை நீங்கள் அதான் சொல்கிறீங்களே, யாரும் வெயிட் பண்ண மாட்டாங்க, கொடுக்குற நேரத்தில் கையில் கொடுத்துருன்னு சொல்கிறீங்களா, அது போதும். இப்போ அந்த ஹியூமர் டோஷன் பற்றி பேசுறது, விவேக் சார் வந்து எப்படி அதில் உள்ள ஒர்க் பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அஜித் சாரோட ஹியூமர் அப்படிங்கிறது நிறைய பேர் நான் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன். அவர் உங்களுக்கு தெரியுது, அந்த ஃபேன்ஸ் கிட்ட அன்பாக இருக்காரு, அப்பப்போ கொஞ்சம் அறிவுரை எடுத்து சொல்கிறாரு அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் அவர் எவ்வளோ பெரிய ஹியூமர் பர்சனுங்கிறது உங்களுக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் எடுத்து சொல்லியிருக்காங்க. இப்போ அதே எடுத்து பார்த்தீங்கன்னா காதல் மன்னனில் விவேக் சாரோட அவர் பண்ண அந்த பியூட்டி அட்ராசிட்டி ஆன் கேம் ஒன்று இருக்கும். அதே மாதிரி அந்த இது பேசிட்டு இருந்தோம் இல்லை, உன்னோடு காணாத வாழ்வு, அதில் சைலன்சரை பிடுங்கி அது அந்த மாதிரி குட்டி 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 குட்டியாக அது இருக்கும். அஜித் சாரோட ஹியூமரை பற்றி சொல்ல முடியுமா? அட்டகாசம்ல கேரக்டரே இருக்கு, ஜீவா கேரக்டரே இருக்கு. இல்லை நீங்கள் அவரை பற்றி பேசணுன்னா பிஹைண்ட் த சீன்ஸ் தான் நீங்கள் பேசணும். அஃப்கோர்ஸ் அந்த காதல் மன்னன் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, அமர்கலம் ஸ்பாட்டாக இருந்தாலும் சரி, இந்த அட்டகாசம் அசல் வரைக்கும் அவர் இருந்தாருன்னா நான் சிரிச்சுக்கிட்டே இருப்பேன். ரொம்ப இதுவாக வந்து நேச்சுரலாக அவர் வந்து கமெண்ட்ஸ் அடிக்கிறது, அது இது பண்ணுறது, பேசி சிரிச்சு, அது ரொம்ப இன்டிமெசி இருக்கும்ல. சில பேர்கிட்ட தான் அந்த இது இருக்கும், கனெக்ஷன். நம்ம பேசி சிரிச்சு எப்படி நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்குள்ளே ஒரு ஜோக் அடித்து ஜோவியில் வந்து பயங்கரமாக என்ஜாய் பண்ணுவோம்ல, ஒரு ஜோக் இதெல்லாம் பண்ணி பேசிக்கிட்டே இருப்போம்ல, அது மாதிரி தான் நாங்கள் என்ன பேசுகிறோம் தெரியாது. ஆமாம், பேசிக்கிட்டே ஸ்வீட் நத்திங்ஸ் அதில் வந்து நிறைய இது இருக்கும். அப்புறம் அவர் செல்ஃப் கிரிட்டிசிசம் ஜாஸ்தி பண்ணிக்குவார் அவர். அப்படியா? ஆமாம், அவரே வந்து அவரையே கழிச்சு போகிறா. ஆமாம், அஜித் சாரோடைய ஹியூமர் சென்ஸுக்கு வந்து லிமிட் கிடையாது, ஸ்கை இஸ் த லிமிட். அதோட ஒரு உச்சம் அப்படின்னு சொன்னால் இது வந்து ரொம்ப காமெடியான ஒரு மேட்டர் தான். அவர் வந்து ரொம்ப கேஷுவலாக அடித்த விஷயந்தான். அதுக்கும் மெயினான எந்த விஷயத்துக்கும் எந்த நபருக்கும் பெரிய சம்மந்தமெல்லாம் கிடையாது. ஓகே, அவர் எவ்வளோ ஜாலியாக இருக்கிறாருங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு படத்துடைய ஷூட்டிங்கில் வந்து இந்த ஃபைட்டர் வந்து இவர் கையை முறுக்கணும், அவன் கொஞ்சம் அதிகமாக முறுக்கிட்டான், வலி ஜாஸ்தி ஆயிடுச்சு. இவன் விஜய் கிட்ட காசு வாங்கிட்டான்டா அப்படின்னாரு. அது இதெல்லாம் வந்து அதே மாதிரி நீங்கள் யோசனை பண்ணி பாருங்கள். அவர் வந்து கோட்டூர்புரமில் அந்த டென்னிஸ் ஆடுறதுக்கு வந்து போவார். இவருக்கு ஆப்போசிட்டில் ஆடுறவங்க எல்லாம் வந்து விஜய் ஃபேன்ஸு. அப்போது அவங்க கிண்டல் பண்ணுவாங்க இவரை. ஓகே, இவர் அவங்களுக்கு திருப்பி பதிலில் கிண்டல் பண்ணுவாங்க. அது அது இந்த மாதிரி தான் அவங்க கம்பேர் பண்ணுவாங்க. எங்கள் இவர் மாதிரி வருமா, தளபதி மாதிரி வருமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து இது பண்ணுவாங்க. இவர் அவ்வளோ ஸ்பேஸ் கொடுப்பாரு அவங்களுக்கு, எதுவுமே நினச்சிக்க மாட்டார். ஆமாம், ஜாலியாக இந்த படம் வந்துப்பார் அப்போ தெரியும் உனக்கு அப்படிம்பாரு. இப்படி அந்த இது இருக்குல்ல, அவ்வளோ ஒரு லைட் ஹார்ட்டடாக எந்த விதமான இதுவும் இல்லாமல் அது இதை வந்து விஜய்கிட்டே கூட சொல்லி சிரிப்பார். அந்த மாதிரியான ஒரு இது இது இல்லாமல் இப்போ இதுக்கு முன்னாடி நான் இதை ஒரு டைம் 2 டைம் பார்த்த ஞாபகம் இருக்கு சார். இந்த பாட்டுக்குள்ள 2 பேருக்குலாம் ரைவல்ரி பண்ணிட்டு இருப்பாங்கன்னு சொல்லலாம் சொல்லுவாங்க. பட்டகாசம் இமயமலையில் என்கொடி பறந்தாலும் உனக்கு என்ன வச்சுலாம். இப்போ நீங்க சொல்ற மேட்டருக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லையா சார்? அது எதேச்சியா அமைஞ்சது தானே சார் அந்த லிரிக்? அது எதேச்சியா அமைஞ்சது. இன்னொன்று வந்து இந்த வார் மூமெண்ட்டுன்னு ஒன்று இருக்குல்ல, ஃபேன்ஸ் அது ஃபேன்ஸுக்கு உண்டான அந்த இது இருக்குல்ல, அது கொஞ்சம் அது இவருங்க எம்ஜிஆர் சிவாஜி காலத்தில் கூட இருந்திருக்கு, அந்த இதெல்லாம் இருந்திருக்கு. இவங்க காலத்தில் வந்து அப்புறம் கமல் ரஜினி சார் காலத்தில் இருந்திருக்கு. இதெல்லாமே வந்து ஒவ்வொரு இதில் இருக்கும் காலகட்டங்கள். அந்த காலகட்டத்திற்கு வரும்போது சில விஷயங்கள் வந்து அவங்க நிறைய விஷயங்கள் எதிர்பார்ப்பாங்க ஆடியன்ஸு. அந்த கவுண்டரு அவங்களே நினச்சிக்குவாங்க, இது இந்த கவுண்டர் நமக்கு, அதுக்கு அந்த டைலாக் பேசினார்ல அதுக்கு கவுண்டர் எதுன்னு. சிலது வந்து நம்ம எழுதும்போது நம்மளே அதை பண்ணிடுவோம். அதை அப்படி ஆயிருக்கும் நமக்கு. அது ஆயிருக்கு சொல்ல முடியுமா? குறிப்பிட்டு சொல்ல முடியாது. இதெல்லாமே வந்து அந்த 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 ஸ்பைசி மூமெண்ட்ஸுக்காக ஒரு ஒரு இதுக்காக பண்ணுறதானே தவிர அதுக்கு வந்து எடுக்கிறதானே தவிர ரொம்ப பிளண்ட்டாக ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி அப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் கிடையாது. இது வந்து இவங்களுக்கு வந்து ஒரு இது இருக்கும், அவங்களுக்கு ஒன்று இருக்கும்.
இது அடுத்த படத்தில் என்ன கவுண்டர் கொடுக்குறாங்கன்னு அவங்க வெயிட் பண்ணுவாங்க. இந்த மாதிரிலாம் இருக்குல்ல. இதெல்லாம் கலந்ததான ஒரு சினிமாவை புரியுது, பார்க்குற புரியுது, மூமெண்ட்டுங்கிறது அதானே. நீங்கள் அந்த ஜோஷ் இல்லைன்னா இன்னைக்கு சினிமாவுக்கு வந்து அந்த உயிர் இல்லாமல் போயிடும். கண்டிப்பா நீங்க இன்னைக்கு சொன்ன கமர்ஷியல் ஆஸ்பெக்ட்ஸ் எல்லாம் ஆமாம். இன்னைக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணாலும் ஒரு ஒரு ரஜினி சாரோ இல்லை கமல் சாரோ இல்லை இவங்க அஜித் அவர்களோ அல்லது வந்து விஜய் அவர்களோ அவங்களுடைய அந்த கமர்ஷியல் மூவிஸ் இல்லாமல் இந்த இண்டஸ்ட்ரி வந்து நடக்கவே முடியாது. எஸ் ஆப்வியஸ் நீங்கள் பார்க்குற சோ கால்டு நல்ல படத்துக்கெல்லாம் ஸ்க்ரீனே கிடைக்காது உங்களுக்கு. எஸ் தேட்டர் இருந்தால் தானே ஸ்க்ரீன் கிடைக்கும். இந்த தேட்டரில் இருக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம் இந்த மேட்டனி ஐடல்ஸ், கமர்ஷியல் அந்த கமர்ஷியல் பிக்சர்ஸ் அண்ட் மேட்டனி ஐடல்ஸ். அந்த மேட்டனி ஐடல்ஸ் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு அந்த படம் பார்க்குற அனுபவம் வந்து ரொம்ப புதுசாக வேறு மாதிரி இருக்கும். செம்ம பாயிண்ட்ஸ் அது. இப்போ அஜித் பற்றி பேசும்போது அவர் டான்ஸ் இருக்கும். டான்ஸ் வந்து இப்போ காதல் மன்னனாக இருக்கட்டும், அமர்கலமாக இருக்கட்டும், டான்ஸ் மூமெண்ட் நம்பராக இல்லை, ஒரு மாதிரி அப்படியே ஃப்ளோ ஆன் த ஃப்ளோ அப்படி போயிட்டு இருக்கும். ஆனால் அட்டகாசமில் ஒரு பெரிய செலிப்ரேஷன் ஒன்று இருக்கும். அவரோட அந்த டான்ஸ் நீங்கள் சொல்லி அதை அக்செப்ட் பண்ணும்போது அது எப்படி சார் இருந்துச்சு? ஏன்னா நீங்கள் இது வரைக்கும் 2 படம் ஒர்க் பண்ணியிருப்பீங்க, காதல் மன்னன் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அமெரிக்கன் ஒர்க் பண்ணியிருப்பீங்க. 2 டான்ஸ் மூமெண்ட் பெருசாக இருக்காது, ஒரு மாதிரி அப்படியே ஃபீல் குட்டாக அப்படியே இருக்கும், இல்லை சீனோட ஓரியன்டாக அப்படியே போயிட்டு இருக்கும். இப்போ சத்தமில்லா தனிமை கிட்டன்னு கூட அது ஒரு வாக்கபிள் மூமெண்ட்டில் அந்த எமோஷன் கேரி பண்ணிட்டு போயிட்டு இருக்கும். அட்டகாசம் வரும்போது அது இப்போ வரைக்குமே அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு ஆந்தம். அஜித் சாரோட ஃபேன்ஸுக்கு அதெல்லாம் ஒரு ஆந்தம் மாதிரி. 8 சீமையில் என்னை பற்றி கேளு, அது டான்ஸ் வந்து சார் நம்பர் இப்படி இருக்க போகுது அப்படின்னு டான்ஸ் மூமெண்ட்டாக வெயிட்டாக வேணும்னு சொன்னதுக்கப்புறம் ஒரு ரியாக்ஷன் என்னவா சார்? அவர் வந்து நம்ம படம் ஷூட்டிங்க்கு வரும் பொழுது அவர் மற்ற படங்களை அப்போ சைமல்டேனியஸெல்லாம் அதனால் ஸ்பாட்டுக்கு வரும்போது தான் அவருக்கு தெரியும் நான் என்ன எடுக்க போகிறேன், என்ன இது இன்றைக்கி சாங் பிளான் பண்ணியிருக்கிறோம், ஓகே என்ன சாங், இந்த சாங் போட்டு காமிச்ச உடனே நல்லா இருக்கு, தினேஷ் தான் மாஸ்டர், மாஸ்டர் இதெல்லாம் இது பண்ணோன்னே உடனே இவர் சொன்னார், மாஸ்டர் எவ்வளோ டேக் வேணாலும் போங்க, கட் பண்ணி எடுக்காதீங்க, எவ்வளோ மூமெண்ட்டு வேணாலும் எவ்வளோ ரிஹர்சல் வேணாலும் நீங்கள் வந்து நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அது கம்ப்ளீட்டாக வந்து அந்த சாங் வந்து ரிஹர்சல் வந்து ஸ்பாட்லேயே ஓகே ஒரு 10-15 ரிஹர்சல் எடுப்பார், 5 டேக் 6 டேக் அவரே கேட்டு வாங்கி அது பர்ஃபெக்டாக வர வரைக்கும் ஆடுவார். அந்த டைமில் அந்த எனர்ஜி, ஆமாம் அந்த எனர்ஜி வந்து அப்படி இருக்கும், ஃபுல்லாக இது பண்ணி அப்படியே வேர்த்து தான் வந்து அடுத்த ஷாட்டுக்கு வந்து தயாராவார். ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து நான் அதனாலேயே அதை வந்து ஒரு நைட் சாங்காக வச்சு அப்போ தான் நமக்கு வந்து அந்த ப்ளசண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நைட் சாங்காக எடுத்து குஷால் தாஸ் கார்டனில் தான் எடுத்தேன் நான். இங்கே தானே? ஓகே ஓகே. ஸோ அப்படி அதை வந்து என்ஜாய் பண்ணி ஃபுல்லாக வந்து அதை ஆடி தீத்தார் அந்த இதில், வெறியோடு ஆடினார். நீங்கள் அந்த ஜம்பெல்லாம் பாருங்கள் அதில் சாங்கில், அதெல்லாமே வந்து ரொம்ப கஷ்டம் பண்ணுறது, அதெல்லாம் பண்ணார் அவர். அந்த ஸ்லாங் எப்படி சார்? ஏன்னா எனக்கு இது எப்படி செட் ஆகுங்கிற ஒரு மைண்ட் ஒன்று இருந்துச்சு. ஏன்னா இப்போ அஜித் சார் வந்து இதுக்கு முன்னாடி அவ்வளோவா ஸ்லாங் யூஸ் பண்ண மாட்டார், அவரோட ஸ்டைலில் ஒன்று போவார். இதில் வரும்போது என்னல போல நெல்லையோட பாஷை ஒன்று மிக்ஸ் ஆகுது, இது எப்படி அவருக்கு கரெக்டாக இருக்குன்னு யோசிச்சிங்க சார்? இல்லை நான் அதாவது அதுக்கான ப்ராக்டிஸ் எதாவது போச்சு, அதான் கேட்குறேன். இல்லை தூத்துக்குடி பேக் ட்ராப்னு நான் டிசைட் பண்ணேன். ஏன்னா இந்த தூத்துக்குடிக்கும் பாம்பேக்கும் கனெக்டிவிட்டி இருக்குது, இந்த மாதிரிலாம் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஒரு ரஃபியனாக காமிக்கிறதுக்கு தூத்துக்குடின்னு சொன்ன உடனே அதில் வந்து ஒரு இது வந்துடும். ஆமாம் ஆமாம். ஸோ இதெல்லாம் அங்கே தான் ஹார்பர் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயத்தையும் வச்சுக்கிட்டு அந்த கேரக்டருக்கு இது பண்ணுறப்போ அந்த ஸ்லாங்குக்கு வந்து மிஸ்டர் சாம்வேல்னு ஒருத்தர் வந்து அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்து ஓகே ஒரு டைலாக் நான் வந்து எழுதிட்டு சார் இதை வந்து உங்கள் தூத்துக்குடி ஸ்லாங்கில் எப்படி சார் சொல்லணும் ஸ்பாட்டில் எழுதிங்களா? ஆமாம். ஓகே உடனே அவர் அந்த ஸ்லாங்கில் சொல்லுவார், அந்த ஸ்லாங்கில் திருத்தி எழுதி இவருக்கு வந்து ஒரு தடவை சொல்லி காமிச்சிட்டு அவர் வந்து அந்த அக்சென்ட்டை திருத்துவார், இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் இப்படி சொல்லுங்கள் இதை இப்படி இழுத்து சொல்லுங்கள் அப்படிம்பாரு. ஸோ அப்படி தான் வந்து அதை டெவலப் ஆச்சு. ஆமாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.